ஹாய் மகா, திஸ் இஸ் அஜினிஸ் ஹியர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பைக் 50,000 கிலோமீட்டர் ஓடிட்டு அதாகப்பட்டதாக வரேன்னா இது வரைக்கும் 50,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 50,000னா கரெக்டாக 50,000 ஆகலை, இன்னொரு 70 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 49,930 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு வர நேரம் எப்படியாவது ஒரு 70 கிலோமீட்டர் ஆயிரும். நான் 50,000 ஆயிரும். அதனால் நேற்று போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். ஒரு ஜென்ரல் சர்வீஸ் முடிச்சுட்டு செல்ஃப் மோட்டாரு, அது ஒரு ஸ்பீடா மீட்டர் இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து பேட்டரியை ரெடி பண்ணல. இப்போதைக்கு செல்ஃப் மோட்டர் மட்டும் ஓரளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பேட்டரி வீக்காக இருக்கனால செல்ஃப் மோட்டர் கிளியராக ஒர்க் ஆகலை. பேட்டரி ரெடி பண்ணால் செல்ஃப் மோட்டர் பக்காவாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பீடா மீட்டர் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ண முடியாதுன்ட்டாங்க. அது ரெடி பண்ணோன்னா எப்படின்னு வேஸ்ட்டு, அதுக்கு நீங்கள் ஃபுல்லே புதுசாக ஒன்று வாங்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போட்டிருக்க இது பைக்கில் இன்பில்ட் அந்த பிராண்ட் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கேயும் கிடைக்காதான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வேறு ஒரு ஸ்பீடா மீட்டர் புதுசாக ஒன்று வாங்கி போட சொன்னாங்க. அது இப்போதைக்கு வாங்கி போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடுது. ரொம்ப எல்லாம் கோளாறு கொடுக்கல, ஒரு சவுண்டு மட்டும் எடுத்து குறன்ட்டு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு மட்டும் எடுத்து குறன்னுட்டு. அதனால் இப்போதைக்கு அது ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஏன்னா எப்படி இந்த 1,00,000 கிலோமீட்டர் ஓடிட்டுனா அதுக்கடுத்த ஸ்பீடா மீட்டர் ஒர்க் ஆகாது. இப்போ 50 ஒர்க் ஆகிட்டுல, இன்னும் 50,000 கிலோமீட்டர் தானே. அது எப்படின்னு ஒரு 8-9 மாதம், மேக்ஸிமம் 9 மாதத்தில் அதுவும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரேடியாக புது ஸ்பீடா மீட்டர் வாங்கி போட்டுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். சொல்லலை இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னு சொல்லலையா? இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னா சென்னையில் ஏரியா பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு தான் போகிறோம். இது வரைக்கும் வந்து அங்கே போய் வண்டி பூஜை போடலை. பைக் எடுத்த பிறகு இது வரைக்கும் 2 ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கோம். வரைக்கும் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு கோயிலில் இருந்து போட்டேன் பூஜை. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக நடந்த ஆயுத பூஜை வந்து பெருங்குளத்தூரில் ஒரு கோயில் இருக்குல்ல, அங்கே போனோம். அங்கே அவங்க ஒரு பைக்குக்கு 400 என்னமோ சொன்னான். அதனால் நம்ம மாலை வாங்கிட்டு வந்து தனியாகவே பூஜை போட்டோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயும் பூஜை போடலை. அதனால் இப்போ 50,000 கிலோமீட்டர் ஓடினதுனால பாடிகார்டு முனீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டுடலாம் அப்படின்ட்டு மைண்டில் தோணியிருக்கு. அங்கே தான் போய்ட்டுருக்கேன். வாங்க போகலாம். வழக்கமான ரோடு தான் எப்பவும் போல். இங்கேருந்து தாம்பரம், அதுக்கடுத்த குரோம்பேட்டை தான், ஒரே ரோடு தான். அதனால் அங்கே சென்னைக்கு உள்ளே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணேன். அதே மாதிரி வீடியோ நிறைய பேர் பார்க்கிங்க, லைக் பண்ணுறீங்க. அப்படியே லைட்டாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, அது மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அதனால் வீடியோ பார்க்குறாள் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். போட்டுட்டு கிளம்பியாச்சு. 2 லிட்டர் பெட்ரோல் அடித்தேன். 202.54. இங்கே இருந்து கரெக்டாக 1.25 மணி நேரம்னு சொல்லி காமிச்சது கூகுள் மாத்தாச்சு. இப்போ சரௌண்டிங்கில் எப்போவுமே பிஸியாக இருக்குது ஏரியாப்பா. சாமி, எப்போ இருந்தாலும் டிராஃபிக்காக இருக்கும். பிஸி பிஸி பிஸி. மல்லிப்பூ நடக்குது. அப்போ ஓகே, பரவாயில்ல. அந்த அளவுக்கு என்ன டிராஃபிக் இல்லை, ஓட்டிடலாம். இல்லையோ அங்கே சிக்னல் கிடக்கோ, இப்போ டாம்பார் சிக்னலு. ஏப்பா சாமி, ஹெவி டிராஃபிக்காக இருக்குது இந்த நேரமே இங்கே. ஐயோ, கொஞ்சம் போகிறது இன்னும் ஒரு வழி ஆயிரும் போலையே. ஈஸ்வரா குரோம்பேட்டை தாண்டுற வரையும் டிராஃபிக்காக தான் இருக்கும். என்னத்த சொல்ல. ஓகே, சிக்னல் க்ரீனில் இருக்குது, அதனால் இங்கே பிரச்சனை இல்லை. பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான். ஆமாம், என்ன டிராஃபிக்கு, சரியான டிராஃபிக்கு சாமி. இங்கே ஆனால் போகிறோட தட்டு முட்டை சிவ நிற்கத வருங்க போகிறதுக்கு. பக்குவம் ஆரம் நினைக்கிறேன். சரியான ஸ்மெல்லு, ஹெவி ஸ்மெல்லு அடிக்கடா சாமி. பயங்கரமாக இருக்குது ஸ்மெல்லு. நம்ம லெஃப்ட்டு போகணும். லெஃப்ட் இண்டிகேட்டர் ஆன் பண்ணியாச்சு. போகலாம். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். பக்கத்தில் தானா? இங்கே ஒரு பிரிட்ஜு இருக்குது. இந்த பிரிட்ஜு கீழே வரும். பிரிட்ஜு அங்கே இருக்குது. அண்ணா இருக்குது. இந்த எல்லோரும் பூஜை போட்டு நிற்காம போயிடும். நம்மளும் போய் பூஜை போட்டுரும். வந்தாச்சு. இந்த காருக்கு பூஜை போடுறாங்க. வண்டி நிறைய பூஜை போட்டிருக்காங்க. ஆள் நிற்காங்கள பூஜை போட்டு தான் கோயில். எங்கே போய் பூஜை போடுறோன்னு தான் எனக்கு தெரில, யார் பூஜை போடுவான்ட்டு. அங்கே இருக்க கோயில் தான் பூஜை பண்ணணும். வண்டி ஒதுக்கி விடும் இப்போதைக்கு. இன்னும் லைட்டை தரலாம்.
திருப்பி வரணுமோ? ஓகே, வண்டியில் நிற்கட்டு ஆஃப் ஆனோம். பைக்கு பைக்கு எவ்வளோ இருக்கும்? 400 எல்லாம் பூஜை போடுறாங்க இல்லையா? தேங்காய் கல்புரம் தேங்காய் கல்புரம் டிஸ்டி கயிறு எல்லாம் அந்த டேப்பு எல்லாம் செட்டாக ஒரு 400 சுற்றுறவங்க நீங்களாக. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இல்லை சேகர் பாபு கிட்ட சொல்லலாமான்னு கேட்டாரு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 450 ரூபா 400 ரூபா வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு. அர்ச்சனை அடிக்கிறது 5 ரூபாவாம்பா. உள்ளே போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இங்கே ஐயா நமக்கு வண்டிக்கு பூ கையில் கட்டி இதை வெட்டிடலாமா? கத்திரி ஏதாவது இருக்குதா? மொத்தம் நல்லா வெட்டிடலாம். தேங்க்ஸ்ண்ணா. கையில் கட்டவா இல்லை ரெண்டும் கையில் கட்டிடவா? வீட்டில் யாருக்கான கட்டு. பழம் தேங்காயெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்படியே உள்ளே வச்சிடலாம். இப்போதைக்கு அதில் மாலை கட்டியிருக்கு. இந்த துணியை கட்டணும்னு கொஞ்சம் நாள் ஆசைப்பட்டேன். இதிலே கட்டி வச்சு அதை அவுத்துட்டு நம்ம கொஞ்சம் டீசெண்டாக கட்டிக்கலாம் வீட்டில் போய். அதுக்கப்புறம் ஒரு திஷ்டிகர் கட்டியிருக்காங்க. என்ன தெரியுதா? திஷ்டிகர்னு தாத்தா சந்தனம் வச்சுருக்காங்க அங்கே. இனி மனுஷன் நமக்கு சூடம் சுத்த போகிறாரு ஆராதனாக எனக்கும். சின்ன சின்னதாக உடைக்காரு. சின்ன 2 துண்டை உடச்சு எடுத்தாரு. எலுமிச்சா எடுத்தா. இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரெண்டில் மட்டும் விட்டுறேன். கொஞ்சம் ஆஃப் ஆயிராதா ஆராதனா? அவ்வளோதான், ரிட்டர்ன் கிளம்பிடலாமா? இதில் இருந்துட்டு மேப் பார்ப்போம் ஒரு ரூமுக்கு எப்படி போகிறதுன்ட்டு. மோர் ஒர்க்கு ரூம் வந்தால் இருக்குது. கெட் டைரக்ஷன் ஸ்டார்ட். இப்படி ஸ்ட்ரைட்டாக சர்வீஸ் ரோடு வழியாக போக சொல்லுது. ஆமாம், வந்த நேரம் இந்த வழியாக வந்தாச்சு இல்லை, அதனால் இப்போ சர்வீஸ் வழியாக போமா. தேனாம்பேட்டை குரோம்பேட்டை வழியாக போக சொல்லுது. வேண்டாம், இப்போ வந்து சர்வீஸ் ரோடு வழியாக போம். வரதும் போகிறதும் ஒரே ரூட்டாக இருக்கக்கூடாது.
இது ஒரு பைத்தியமாக இருக்குப்பா. சை, ரிட்டர்ன் போகிற நேரம் ஒரே ரூட்டு, வர ஒரே ரூட்டாக இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது. இது எனக்கு மட்டும்தானே நிறைய இருக்கு இப்படியான்னு தெரில. இந்த துணி கட்டதுன்னு ஆசை இருந்ததுனால நான் அன்லாக் ஜாக் ப்ரோ அவர் வந்து டியூக்கில் கட்டியிருப்பார். அந்த நேரமே நமக்கு ஒரு ஆசை இருந்தது, நம்ம வண்டியில் ஒரு நாள் கட்டணுன்ட்டு. ஆனால் இப்போ ஒரு வீடியோ போடுறது இல்லை. ஆனால் இதில் என்னவோ என்ன எழுதிருக்குன்னு தான் தெரில. இப்போதைக்கு அவுக்கவும் கொஞ்சம் மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. பார்ப்போம், ஒரு நாள் என்ன அதுன்ட்டு பார்க்கலாம். அது என்னைக்கு நடக்குன்னு தெரில. இது அப்படியே அழுக்கானாலும் எடுத்து துவச்சி தான் கட்டுவேன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் ரோடுலேயே போகலான்னு வந்தது இவ்வளோ பெரிய குத்தமாடா. 12 கிலோமீட்டர் இதே ரோடு, அதுக்கிட்ட தான் சர்வீஸ் ரோடு யாரதா அடங்க ஒப்பத்த. இந்த 12 கிலோமீட்டருமே நான் செத்துருவேன் நடே. சரியான டிராஃபிக்காக இருக்கான இந்த ஏரியா எல்லாம். என்ன டிராஃபிக்கு, ரணக்கொடூரமாக இருக்குது டிராஃபிக் தான். எப்படியோ சர்வீஸ் ரோடு முடிச்சிட்டோன்னா அடுத்த தாம்பரம் தான். தெரிஞ்ச ரூட்டில் டிராஃபிக்காக இருந்தாலும் டென்ஷன் ஆகும். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக போயிடும். இவ்வளோ தூரம் தான் வந்துட்டோன்னு. இந்த ரூட்டு புதுசாக இருக்கா, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த ரூட்டில் வரல நினைக்கிறேன். கோயம்பேடு, மதுரை கோயில், சேத்துப்பட்டு. நைஸ். எப்பா டிராஃபிக்கை ரிலீஸ் பண்ணுறான்டா சாமி, ஓடிடலாம், தப்பிடலாம். எடுத்தான் பாரு ஒரு ஓட்டன்ற மாதிரி ஓடிடுவோமா. ஸ்மார்ட் பைக் இப்போ இது இருக்கா இந்த டைம்லையும் ஏன் வச்சதுன்னு தெரில. ஐயோப்பா சாமி, எங்கேயும் சாப்பிட்லான்னு தான் வேறு பஸ்ஸுக்குது. சாப்பிட ஓட நிப்பாட்டுற ஐடியா இல்லை. இன்னொரு 9.5 கிலோமீட்ரு வீட்டுக்கு, ரூமுக்கு இல்லை 9.5 கிலோமீட்ரு. சர்வீஸ் ரோடு யாரா 9.5 கிலோமீட்டர். வண்டி 50,000 என்ன ஓடிடும். நல்ல ஐடியா தான் எடுத்துருக்கேன். வண்டி சர்வீஸ் பண்ணியாச்சு. எப்பா பூஜை போட்டாச்சு. 50,000 கிலோமீட்டர் ஓடுறது நேரம் சந்தோஷந்தான். மறுபடியும் சிக்னல். அப்பா சிக்னலு என்ன சிக்னல்டா சாமி, ஒரே சிக்னல் தான். சிக்னல் தொலைவும் பெருந்தொல்லையாக இருக்குது. சர்வீஸ் ரோடு பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கே நாக்கு தள்ளி போச்சு. சரியான டிராஃபிக் உள்ளுக்குள்ள. டிக்கி வேறு ஒரு சைடில் வலி வேறு எடுக்க தொடங்கிட்டு. எப்பா இன்னும் டிராஃபிக்காடா டே. இன்னொரு 1 கிலோமீட்ரு அண்ணா பக்கத்தில் வந்துட்டு 1 கிலோமீட்டர் கூட இல்லை. இந்த ஏரியா தெரியும், அதனால் இதுக்கு மேலே மேப்பு தேவையில்லை, ஆஃப் பண்ணிடலாம். சர்வீஸ் ரோடு ஏறியாச்சுன்னா மேப்பு கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுறோம். அது வரைக்கும் மேப்பு கிடக்கட்டு. எப்பாடா சிக்னல் எடுத்துட்டான், நல்லது, போயிடலாம். போகிறது வரைக்கும் சிக்னல் போடாதீங்க ஐயா. தலைவன மாட்டி நிற்க ஒருத்தன். கிரேட் எஸ்கேப். நம்ம சர்வீஸ் ரோடு வந்துச்சு. இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், ஸ்ட்ரைட்டாக போனால் அவுட்டர் ரங் ரோடு வழியாக போகலாம். அது இன்னும் ரொம்ப தூரம் டிராஃபிக்லாம் போகணும், வெறி ஆயிரும். இது என்ன சர்வீஸ் ரோடு தான். நமக்கு இப்போ எங்கே கடுப்பாருன்னா அந்த இப்போ டோல்கேட் வரும். இந்த டோல்கேட்டை மட்டும் லைட்டாக கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அதில் லைட்டாக டிராஃபிக்காக இருக்கும். அந்த டோல்கேட்டை தாண்டிட்டோன்னா அதுக்கு அடுத்த பிரச்சனை இல்லை, ரெக்கை கட்டி பறந்துடலாம். யார் எதுவும் நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க. சர்வீஸ் ரோடு ஏறியாச்சு, ரெக்கை கட்டி பறக்கலாம். இப்போ டோல்கேட் வரும். இன்னும் வந்துட்டு இல்லை டோல்கேட்டு. ரொம்ப நாள் கழிச்சு ஹெல்மெட் போடணும் என்னென்னு தெரில. கழுத்து லைட்டாக வலிக்கு. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது ஹெல்மெட் யூஸ் பண்ணி. இந்த ஹெல்மெட் லாங்காக எங்கேயாவது போனாலும் இல்லைன்னா வீடியோ எடுக்க ஏதாவது யூஸ் பண்ணால் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா வேறு ஒரு ஹெல்மெட் வேகாயில் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு மாதிரி தலை வலிக்கு. அப்பா வெயிட்டு கூட, வெயிட் 1.5 கிலோ தான். ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து போட நல்லா இல்லைன்னு தெரில, லைட்டாக தலை வலிக்கு. ஆனால் ஒரு டோல்கேட் வந்துட்டு டிராஃபிக்கும் ஆரம்பிச்சாச்சு. எப்போ டோல்கேட்டை மட்டும் தாண்டிட்டோம், தப்பிட்டோம். ஆஹா, அந்த சைடு செம்ம டிராஃபிக்காக இருக்குது எந்த சைடை விட. அப்பா அதெல்லாம் இருக்கா வேண்டாம். கான் அடிச்சிட்ருக்கீங்க. இது பேமெண்ட்டா? அதான் கான் அடிக்க நம்ம பேக்கில் நின்றுட்டு பொறுமையாக மூவ் ஆவானுங்கடா. ஓரளவுக்கு அது பொறுமை வேண்டாம். சும்மா ஆகிறது கத்தி கியான் உயான்ட்டு 95 வரைக்கும் டாப் ஸ்பீடு நல்லா பிடிச்சி வந்தேன். கேமரா ஆன் பண்ணோன்னா குறுக்க வந்துட்டானுங்க. வண்டியில் இண்டி அசாடு போட்டிருக்கோம். அசாடு ஆன் பண்ணி ஓடிட்டு ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி அசாடு ஆன் பண்ணி வண்டியை ஓட்டணுன்ட்டு. ஆனால் அதை காமிக்க முடியாத.
செல்ஃபி ஸ்டிக் 360 இன்விசிபிள் ஸ்டிக் எடுத்து வந்துருந்தால் காமிச்சிருக்கலாம். இப்போதைக்கு காமிக்க முடியாது. அது ஒரு சரியான சிக்கல் ஆகி போச்சு. இங்கேருந்து நேரம் ரூமுக்கு தான் போகிறேன், வேறு எந்த வேலையும் இல்லை. சரி மக்களே, மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா பாபாய்.